அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். ஆன்மீக தகவல்கள் தெரிந்து கொள்ளலாம். கோபுர நிழல் அல்லது கொடிமரத்தின் நிழல் நம் வீட்டு மனையின் மீது விழாதபடி வீடு கட்ட வேண்டும். பெருமாள் கோவிலின் பின்புறம், சிவன் கணபதி கோவில் எதிர்ப்புறம் வீடு கட்டக்கூடாது. முட்கள் உள்ள செடியை வீட்டில் வளர்த்தால் பணம் தங்காது. ஜாதி, முல்லை, மல்லிகை, தாமரை, தும்பை, பாரிஜாதம், சாமந்தி போன்ற விநாயகர் மலர்களை வீட்டின் எல்லைக்குள் வளர்ப்பது மனை தோஷத்தை சரி செய்யும். தனியாக தென்னை மரத்தில் வீட்டில் வளர்க்கக்கூடாது. ஒற்றை பனைமரம் உள்ள இடத்தில் வீடு கட்டக்கூடாது. வீட்டின் வாசலில் அல்லது நிலைக்கதவை திறந்தவுடன் முருங்கை மரம் அல்லது மாமரத்தை பார்க்கக்கூடாது. நன்றாக வளர்ந்த வேப்ப மரத்தை மீண்டும் வளராமல் வெட்டப்பட்டால் அந்த வீட்டில் உள்ள ஒற்றுமை, சந்தோஷம், ஆரோக்கியம் கெட்டுடும்னு சொல்லப்படுது. துணை இல்லாத அல்லது மறுக்கன்று இல்லாத வாழை மரத்தை வெட்டியவருக்கு வம்ச விருத்தி இருக்காது. இப்போ நான் சொன்ன இந்த தகவல் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும், ஜோதிட மாந்திரிக ரீதியாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினால் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன்.